இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவத்தையும் இன்னும் ஒரு விசை உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் கிருபைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் 15-16 வசனம் சொல்கிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. இனி நம்ம பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை ஆவியானவர் நமக்கு தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் நெகிழவிட மாட்டார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நெகிழவிடாத தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்மை சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிற தேவன், நம்மளை புத்திர ஸ்வீகாரத்தினால அழைக்கிற தேவன், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவன், நமக்கு பயப்படுகிறதை எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த இரவு நேரத்துல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எதற்காக கலங்கி கொண்டு இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆவியானவர் இந்த இரவு நேரத்துல மாற்றுவார். ஆவியானவர் உங்களுடனே இருக்கிறார், என்னுடனே இருக்கிறார். ஆவியானவர் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். எந்த காரியத்திலும் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் மனமடிவு உண்டாக்காதபடிக்கு மனமடிவு அடிந்து விடாதபடிக்கு இன்னைக்கு சொல்லுங்க, என்னை ஆண்டவர் நெகிழவிட மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லுங்க. ஆவியானவர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.